என் பேரு ராமஜெயம். பிரபாகர். நான் 19 வயசுலேருந்து பனைமரம் ஏறிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 28 வயசு ஆகுது. இது எந்த இதுவுமே கெடுதலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தாராளமாக பிறந்த குழந்தைக்கு கூட கல் கொடுக்கலாம், பயணி கொடுக்கலாம், கருப்பட்டி, கல்கண்டு எல்லாமே அனைத்து பொருளுமே சாப்பிடலாம். அந்த பனைமரம் அப்புறம் பனம், கிழங்கு இது எல்லாமே எல்லா இதுவுமே சத்து உள்ள பொருள் தான் இதில் இருக்கு. ஒரு ப்ரெஷர் சுகர் இருக்குன்னு சொன்னா கூட இந்த பனைமரத்தில் இருக்கிற அந்த அளவரில் வெட்டி அதை கொஞ்சம் இளம்பருவமாக வெட்டி அதை அவிச்சு அதை தண்ணி குடிச்சா கூட அந்த ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களுக்கு அது நார்மல் ஆகும். எல்லாமே பனைமரத்தில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நாளைக்கு 30 மரம் ஏறி இறங்கும். காலையில் 30 மரம் ஏறுவோம், சாயங்காலம் 30 மரம் ஏறி இறங்கும். கையில் இதை வச்சு தான் பாலை சீவுறது. தெரியல, இது பாலை சீவுறது, இப்படி பிடிச்சிட்டு பாலை எப்படி சீவுறது. இது பாலை எடுக்கிறதுக்கு நெட்டு எடுக்கிறதுக்கு பனை மட்டையை அறுத்து தள்ளுறதுக்கு இது சுண்ணாம்பு. இது பயணி, இதை ஆகுனா தான் பயணி ஆகும், இல்லைன்னா அது கல்லாயிரும். அறுவடை செம்மையாக ஹேண்டில் பண்ணலன்னா இப்படி தான் காயம் ஏற்படும். இது இப்படி காயம் ஏற்பட்டது 6 தையல் இதில் போட்டுருக்கு. அந்த பொண்ணு கூட என்ன உள்ள என்ன ஆறல, ஆனால் நாங்கள் ஏறிட்டு தான் இருக்கோம். தொழில் அப்படிப்பட்ட தொழில். நாங்கள் பெத்த அம்மா அப்பா இறந்தா கூட எங்களால் அந்த டைமுக்கு போக முடியாது. அந்த இதை ஏறி முடிச்சாதான் நாங்கள் போக முடியும். இல்லைன்னா நாங்கள் 3 மாதம் பட்ட பாடு வீணாக போயிடும். இந்த குவார்டர் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு வயிற்றுல கட்டிங்கிறாங்க, வயிற்றுல கேன்சருங்கிறாங்க, வயிற்றுல கட்டிங்கிறாங்க, குடல் புண்ணுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. நாங்கள் தான் பனைமரம் ஏறுறோம். சாயங்காலம் ஆகுனா ஒரு கலசம், ஆளுக்கு ஒரு கலசம் கல் குடிப்போம். இன்னைக்கு நாளும் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் செக் பண்ணுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன், நான் கரெக்டாக 60 கிலோ 70 கிராம் இருக்கிறேன். அதே கூட்டி போய் எடை போடுங்க, அதே எடை இருப்பேன். அதே மாதிரி என் உடம்புல ஒரு ப்ரெஷரு, ஒரு சுகரு, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். உடம்பு அப்படி வச்சுருக்கோம். அந்த கல் இதெல்லாம் காரணம் கல், பயணி, கருப்பட்டி, பனங்கல்கண்டு, கிழங்கு இது எல்லாம் சாப்பிட்டு எடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ ஹெல்த்தாக இருக்கோம்.